அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 2ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். மனிதர்கள் இறைவனிடம் நிறைய வேண்டுதல்களை வைப்பார்கள், நிறைய கேட்பார்கள். உணவு, உடை, இருப்பிடம், அடிப்படை தேவை, கல்வி, அறிவு, ஞானம் என்று அந்த தேவையின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும் இடத்தில் இறைவன் இருக்கிறார். அத்தகைய இறைவன் மனிதனிடம் ஒன்றை கேட்கிறான். ஆம், மனிதனிடம் இறைவன் விரும்பி கேட்பது என்னும் தலைப்பில் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் என்னும் பகுதியில் இன்றைய கருத்துரையை வழங்குகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமது அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தனை வணங்க. இந்த உலகத்தையே மனிதனுக்காக படைத்த இறைவன் மனிதனை எதற்கு படைத்தான்? தன்னை வணங்குவதற்காக. என்னை வணங்கு, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நட, நான் உனக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்காக நீ எனக்கு நன்றி செலுத்து, உனக்கு மரணம் வருவதற்கு முன் நான் வழங்கிய செல்வத்திலிருந்து தான தர்மம் செய்து கொள் என்று மனிதனை பார்த்து கட்டளையிடும் இறைவன் மனிதர்களிடம் தனக்காக விரும்பி கேட்பது ஒன்றேதான். அதுதான் நோன்பு. நீ எனக்காக நோன்புவை, அதற்கு நானே உனக்கு நேரடியாக கூலி தருகிறேன் என்கிறான். ஆதத்தின் மக்கள் செய்த எல்லா அமல்களும் அவர்களுக்கு உரியது, நோன்பு மட்டும் எனக்கு உரியது, நானே அதற்கு நேரடியாக கூலி வழங்குகிறேன் என இறைவனின் மாபெரும் விருப்பத்தை நபிகளார் நவின்றுள்ளார்கள். தன்னை இந்த உலகில் உயரிய படைப்பாக, அவனது கலிஃபா எனும் பிரதிநிதியாக படைத்து உயர்வுபடுத்திய வல்ல இறைவன் கேட்டான் என்பதற்காக பகல் முழுக்க படைத்தவனுக்காக பசித்தும் தாகித்தும் இருக்கிறான் மனிதன். இது மனித வாழ்வில் நடக்கும் மகத்தான நிகழ்வு. இறைவனுக்காக பசித்தும் தாகித்தும் இருக்கும் மனிதனின் செயல் ஒரு மார்க்க கடமை மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் தவம். தான் அனுபவித்து இன்புறுவதற்கு உரிய எல்லாம் தன் முன் இருந்தும் அதிலிருந்து இறைவனுக்காக பகல் முழுக்க விலகி இருப்பதை விட பெரிய தவம் வேறொன்றும் இருக்க முடியாது. இதுதான் பற்றற்ற நிலை. உலக ஆசாபாசங்களின் மீதான பற்றற்ற நிலையை
மனிதனுக்குள் ஒரு பண்பாக நோன்பு வளர்த்தெடுக்கிறது. அதனால்தான் இந்த நோன்பிற்கு சௌம் என்று அரபியில் பெயர் வைத்தார்கள். சௌம் என்றால் விலகி இருத்தல், டு அப்ஸ்டைன் என்று பொருள். இஸ்லாம் உலக வாழ்வை ஒரு வரையறையோடு அனுபவிக்க மனிதனுக்கு கட்டளையிட்டுள்ளது. அதுதான் ஹலால் ஹராம் பேணுதல். இறைவனால் அனுமதிக்கப்பட்டவை, இறைவனால் விலக்கப்பட்டவை. ஐம்புலன்கள் அனுபவிப்பு அனைத்திலும் இந்த ஹலால் ஹராம் பேணுதல் உண்டு. பார்வையில் தொடங்கி உண்ணுதல், பருகுதல், பாலியல் இன்பம் துய்த்தல், பொருள் ஈட்டல், ஆடை அணிதல் என சகலத்திலும் இறைவனாலும் இறை தூதராலும் வரையறுக்கப்பட்ட ஹலால் வாழ்வை பேணி மனிதன் வாழ வேண்டும். ஹராமிலிருந்து எப்போதும் விலகி இருக்கும் மனிதன் இறைவன் தனக்கு ஆகுமானதாக அனுமதித்த ஹலாலிலிருந்தும் நோன்பு காலத்தில் பகல் முழுக்க விலகி இருக்கிறான். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவு, பானம், இன்பம் துய்த்தல் எல்லாவற்றையும் எனக்காக நீங்கள் நோன்பிருங்கள் என்று படைத்தவன் கேட்டதற்காக பகல் முழுக்க தியாகம் செய்கிறான். எல்லாம் இருந்தும் அவற்றை அனுபவிக்க அனுமதி இருந்தும் அதிலிருந்து இறைவனுக்காக விலகி இருக்கிறானே, இதுதான் மனிதனை உயர்ந்த பரிபக்குவ நிலைக்கு கொண்டு செல்கிறது. இதனால் இறைவனுக்கு ஏதாவது கிடைக்கிறதா? இல்லை, அது அவனுக்கு தேவையும் இல்லை. அவன் அல்லாஹு சமது, அல்லாஹ் எவ்வித தேவைகளும் அற்றவன். அப்படியானால் எனக்காக நோன்பு வையுங்கள் என்று இறைவன் விரும்பி கேட்டது எதற்காக? மனித குலத்திற்காகத்தான். இறைவனால் ஆகுமானதாக அனுமதிக்கப்பட்டவற்றையே இறைவனுக்காக பகல் முழுக்க தியாகம் செய்து ஹலாலில் இருந்து விலகி இருக்கிறான் என்றால், கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்காக தியாகம் செய்கிறான் என்றால், கண்ணுக்கு முன்னால் வாழும் மனிதர்களுக்காக தியாகம் செய்யும் உள்ளம் அவனிடம் வளர்கிறது என்பதுதான் இதன் மகத்துவம். ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், ஆந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8778759594. இணையதளம் www.hotelrifaya.in. நாமெல்லாம் யாருக்கு பிறந்திருக்கிறோம் என்பது எப்படி முக்கியமோ அதே போன்றுதான் எங்கே பிறந்திருக்கிறோம் என்பதும் முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இன்று எல்லா அடிப்படை வசதிகளும் நிறைந்திருக்கும் ஒரு நகர்ப்பகுதியில் பிறக்கிறார்கள். இறை தூதர்களில் பெரும்பாலானோர் பின்தங்கிய சமூக வளர்ச்சி பெறாத சூழலில் பிறந்திருக்கிறார்கள். அதிலும் பெருமானாரின் பிறப்பு கல்வி, அறிவு, சமூக முன்னேற்றம் என்று எல்லாவற்றிலும் பின்தங்கி இருப்பது மட்டுமல்லாமல் மனித பண்பிலேயே மிகத்தாழ்ச்சியுற்ற அரபு சமூகத்தில், அரேபிய பாலைவன பிரதேசத்தில் எல்லா வகையான நாகரிகத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் பெருமானாரின் பிறப்பு நிகழ்ந்தது. எங்கு வறட்சி இருக்கிறதோ, எங்கு இயலாமை இருக்கிறதோ, எங்கு பாவங்கள் இருக்கிறதோ அங்கிருந்துதான் நன்மையை துவங்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் பெருமானாரை இந்த வறண்ட பாலைவன பிரதேசத்தில் பிறப்பிக்கச் செய்திருக்கிறார். இதோ பெருமானாரின் பிறப்பு குறித்த ஒரு அற்புத பாடல் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கலையூர் காதர் அவர்களின் எழுத்தாக்கத்தில், இயக்கத்தில் உருவாகியிருக்கிறது. இந்த பாலைவனத்தில் ஓர் சோலையாக பயகம்பர் பிறந்தார் பாடல். பாலைவனத்தில் ஓர்
பயகாம்பர் நபி பிறந்தார். பாலைவனத்தில் ஓர் சோலையை போல பயகாம்பர் நபி பிறந்தார். இருள் சூழ்ந்த உலகில் ஒளி விளக்காக, இருள் சூழ்ந்த உலகில் ஒளி விளக்காக இரசூல் நபி மண்ணில் பிறந்தார். நம் இறை தூதர் நபி மண்ணில் பிறந்தார். பாலைவனத்தில் ஓர் சோலையை போல பயகாம்பர் நபி பிறந்தார். பயகாம்பர் நபி பிறந்தார். வீழ்ந்து கிடந்தது உலகம், வீழ்ந்து கிடந்தது உலகம். நபி ஜாதி பேதம் அகன்றிடவே மானிடம் உயர்ந்திடவே, ஜாதி பேதம் அகன்றிடவே மானிடம் உயர்ந்திடவே ஏக இறை தத்துவத்தை பகர்ந்தார். நபி எல்லோரையும் சமமாக மதித்தார். பாலைவனத்தில் ஓர் சோலையை போல பயகாம்பர் நபி பிறந்தார். பயகாம்பர் நபி பிறந்தார். வணக்கம் செய்தே நிலையான உயிர்களை பலியிட துணிந்தனர் மனிதர். பலியிட துணிந்தனர் மனிதர். அவரை இணையற்ற இறைவனின் திருவடியை தொழுதிட, இணையற்ற இறைவனின் திருவடியை தொழுதிட 5 கடமைகளை சொன்னார். நபி ஐவேளை தொழுகையினை தந்தார். பாலைவனத்தில் ஓர் சோலையை போல பயகாம்பர் நபி பிறந்தார். பயகாம்பர் நபி பிறந்தார். ஆடு மாடு மேய்த்து வந்த அரேபிய நாட்டினரை அகிலத்தை ஆழ வழி வகுத்தார். அகிலத்தை ஆழ வழி வகுத்தார். நபி அகிலத்தில் வாழ்கின்ற மனிதர்க்கெல்லாம், அகிலத்தில் வாழ்கின்ற மனிதர்க்கெல்லாம் அல் குர்ஆன் அருளச் செய்தார். அதில் மனிதர்கள் வாழ வழி வகுத்தார். பாலைவனத்தில் ஓர் சோலையை போல பயகாம்பர் நபி பிறந்தார். பாலைவனத்தில் ஓர் சோலையை போல பயகாம்பர் நபி பிறந்தார். இருள் சூழ்ந்த உலகில் ஒளி விளக்காக, இருள் சூழ்ந்த உலகில் ஒளி விளக்காக இரசூல் நபி மண்ணில் பிறந்தார். நம் இறை தூதர் நபி மண்ணில் பிறந்தார். பாலைவனத்தில் ஓர் சோலையை போல
பயகாம்பர் நபி பிறந்தார், பயகாம்பர் நபி பிறந்தார். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666. ரமலான் மாதத்தின் 30 நாட்கள் நோன்பு நோட்பதால் உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள், தேவையற்ற சத்துக்கள் எல்லாம் கரைக்கப்பட்டு உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. அது மட்டுமல்ல, உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்கள் முன்னதாகவே தடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் நாம் நிறைய அறிந்து வைத்திருக்கும் செய்திதான். உடல் நலத்திற்கு நன்மை விளைவிக்கும் ரமலான் நோன்பு மனநலத்திற்கு எப்படிப்பட்ட நன்மையை தருகிறது? கோபத்தை கட்டுப்படுத்துகிறது, எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது, நப்சை கட்டுப்படுத்துகிறது, சிந்தனையை கட்டுப்படுத்துகிறது, பார்வையை கட்டுப்படுத்துகிறது என்றெல்லாம் மனிதன் தன்னை கட்டுப்படுத்துவதற்கான மனோபயிற்சியாக ரமலான் மாதம் தன்னை ஆயப்படுத்துகிறது. இதோ ரமலான் மாதத்தின் நோன்பு மனநலத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக உளவியலில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்ளும் ஆய்வாளரும் மிகச்சிறந்த உளவியல் ஆலோசகருமான திருமதி முபீன் சுல்தானா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசை முரசு நேயர்கள் அனைவருக்கும் ரமதான் வாழ்த்துக்கள். ரமதான் மாதம்னு சொன்னாலே இதனுடைய சிறப்புகள் அனைத்தையும் நம்ம அடக்கிக்கிட்டே போகலாம். குர்ஆன் அருளப்பட்ட மாதம், இறை அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதம், ஷைத்தான்கள் அடக்கப்பட்ட மாதம், ஏழைகளின் வலியை ஜக்காத் மூலம் போக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மாதம், நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்களை பல்மடங்கு அதுக்கான கூலியை பெற்றுத்தரக்கூடிய மாதம்னு நம்ம இப்படி அடக்கிக்கிட்டே போகிறோம் இல்லையா? இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நோன்பு தான். ஸோ நோன்புடைய அறிவியல் பூர்வமான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு நம் உடல்நிலை மேலே, ஃபிசிக்கல் ஹெல்த் மேலே இது கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ், உடல் நலத்தோடு சார்ந்து இருக்கக்கூடிய மனநலம், அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த் மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மென்டல் ஹெல்த். ஸோ எப்போ ஃபிசிக்கல் ஹெல்த் சீராக இருக்குதோ அந்த சமயம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் சீராக இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்களும் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்குது. வெஸ்டர்ன் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, மருத்துவ உலகமாக இருந்தாலும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஒன்றுமே இல்லை, சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் நாம் உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை, மதிய உணவை தவிர்த்துட்டு காலை ஒரு நேரமும் மாலை ஒரு நேரமும் நாம் எடுத்துக்கிறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது ரொம்ப ஒரு கரண்ட் சினாரியோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. இதனால் நிறைய ஃபிசிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது வெயிட் லாஸ் நம்ம பண்ண முடியும், சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும், பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹார்ட்டுக்கும் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப சீரான ஒரு விஷயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னுலாம் இதனுடைய சிறப்பம்சங்களை நாம் பார்க்குறோம். 1400 வருடங்களுக்கு முன்னாடி இது சர்வசாதாரணமாக இஸ்லாம் நமக்கு அருளி இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் பேசப்படுற இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டாக்டர்களால் நிறைய அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது இல்லைங்களா? இது நாம் 1400 வருடங்களுக்கு முன்னாடியிலருந்தே நாம் இதை செஞ்சிட்ருக்குறோம். சுஹூர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நாம் நம்மளுடைய வாயிலிருந்து வயிறு வரையிலும் கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது மனசு சார்ந்ததும் ஆகுது இல்லைங்களா? அதனால தான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த்தை சார்ந்தது மட்டுமல்ல, மன ரீதியான நலத்தையும் இது நமக்கு அள்ளித்தருதுன்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். நாம் இருக்கிற நோன்பு மூலியமாக நாம்
வெறும் வாயை மட்டும் கட்டுப்படுத்துவது கிடையாது, நம்ம வயிற்ற காய போடுறது மட்டும் கிடையாது. இந்த நோம்பானது நம்மளுடைய ஐம்புலங்கள் இருக்கு இல்லையா, 5 சென்சஸ், நம்மளுடைய விஷன், நம்மளுடைய ஹியரிங், தொடு உணர்வு, நுகர் உணர்வு, இது போல் பல்வேறு உணர்வுகளை நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் கட்டுப்படுத்துகிறோம் இல்லையா. அதனால் இது உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, மன ரீதியான பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுனால நம்ம எண்ணங்கள் கட்டுப்படுது. தீமையான எண்ணங்கள் கூட நம்ம மனசில் வராத அளவுக்கு நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எண்ணங்களை சார்ந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் இல்லை. எண்ணங்களும் அதன் உணர்ச்சிகளும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனின் நடத்தை. அப்போ நம்மளுடைய நடத்தையும் சீர்பெறுது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், நம்ம எண்ணங்கள் சீர்பெறுறது என்ற மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளார நடக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பாசிட்டிவிட்டியையும் இது நமக்கு அள்ளித்தருது. பேஷன்ஸ், கிராட்டிடியூட், நன்றி அறிதல், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லப்படுற நம்மளை நாமளே அறிஞ்சிக்கிறது, நமக்கும் நம்ம படைத்தவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை நாம் அறிகிறது. இதன் மூலியமாக நமக்கு ஒரு இன்னர் பீஸ், உள்ளத்தில் ஒரு அமைதி, சாந்தி உண்டாகுது. நம்ம மனசு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொண்டுள்ளதுனால நெகட்டிவான விஷயங்களை நாம் தள்ளி வச்சு நம்ம நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை உள்வாங்கிறதுனால டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், இது போல் பல மன ரீதியான பிரச்சனைகளுக்கு நாம் நோக்கிற இந்த நோம்பானது ஒரு தீர்வாக அமையுது. ஸோ இந்த நோம்பானது பல கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை தவிர்த்துக்கிட்டு பல நல்ல விஷயங்களை நம்ம உள்வாங்கி நம்மளை சீர்படுத்தி நமக்கான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை சீர்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருது. ஆகையால் இந்த ரமதான் நோம்பானது ஒரு சிறந்த ட்ரைனிங். நம்ம உள்ளத்துக்கும் நம்ம உடம்புக்கும் நம்மளை சீராக வைத்து இறை அருளை பெற்றுத்தரும் இந்த நோன்பை நம் அனைவரும் கடைபிடிப்போம். மனநலத்தோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். ரசூல் நாயகத்திடம் நபித்தோழர் ஒருவர், பெருமானார் அவர்களே, ஒரு நாள் பொழுதில் ஒரு மனிதன் செய்யும் செயல்களில் மிகச்சிறந்த செயல் என்னவாக இருக்கும் என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், அவனுக்கான கல்வியை அந்த பொழுதில் தேடுவதுதான் ஒரு நாள் பொழுதில் அவன் செய்யும் செயல்களிலேயே மிகச்சிறந்த செயலாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு நாள் பொழுதில் ஒரு மனிதன் செய்யும் செயலிலேயே கல்வியை தேடுவதுதான் மிகச்சிறந்த செயல் என்கிற அளவிற்கு பெருமானார் கல்வியை வலியுறுத்தியிருக்கிறார்கள். மார்க்கமும் கல்வியை நிறைய வலியுறுத்தியிருக்கிறது. இதோ மார்க்கத்தில் கல்வி என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஹுமையா அவர்கள் வருகிறார்கள். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஏ ஹுமையா 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மார்க்கத்தின் கல்வி. நஹ்மதுஹு வ ஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம். அம்மாவார். கூறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை கூறிய பெரியோர்களே, தாய்மார்களே, இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்க அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்க பள்ளிக்கு அனுப்புவீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். முதலில் நீங்கள் மார்க்க கல்வி சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பொருளை தரம் என்னவென்று தெரிந்தால்தான் அதன் மீது மதிப்பு மரியாதை வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். வீணடித்து விடாதீர்கள் என்ற எண்ணம் வரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தங்கத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம், பணத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம், நிலத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம். அதனால தன்னை அனைத்தின் மீது மரியாதையும் ஆசையும் வருகிறது. எனவே மார்க்க கல்வி எல்லா அந்தஸ்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட மார்க்க கல்வி முக்கியம். குர்ஆனில் 6226 ஆயத்துகள் உள்ளன. படித்து என்ற வசனத்தில் அல்லாஹ் முதலில் இறக்குகிறான். அன்பிற்குரிய பெற்றோர்களே, கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்து விட்டால் மற்றும் எல்லாம் தானாகவே கிடைத்துவிடும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டார், நபியே, உங்களுக்கு அறிவு வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமான்னு கேட்டார். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அறிவுதான் வேண்டும் என்றார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிவின் காரணமாக கனவில் விளக்கம் அளித்தார்கள். சிறையிலிருந்து வெளியே ஏறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைக்கு தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம். வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் மார்க்க கல்வி மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த கல்வியை எனவே மார்க்க கல்வி எல்லா வெற்றியை விட சிறந்தது. அந்த கல்வியை கற்றுக்கொள்ள பிள்ளைகளை ஆசையோடும் ஆர்வத்தோடும் பள்ளிக்கு அனுப்புவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறைவன் திருக்குரானில் கடல்கள் குறித்து, வானம் குறித்து, சூரியன் குறித்து, பூமி குறித்து நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று கேட்கிறார். இறைவனின் படைப்புகளுக்குள்ளால் அறிவியல் அதிசயங்கள் நிறைந்து கிடக்கின்றன. உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் கடற்கரையை கரையிலிருந்து பார்க்கும்போது ஒன்றாகவே காட்சியளிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கடல்களுக்கிடையேயும் இறைவன் திரைகளை அமைத்திருக்கிறார். கடல் நடுவே திரை இருக்கிறதா என்னும் கேள்வியோடு இன்றைய அறிவியல் சிந்தனை பகுதியில் இறைவனின் படைப்பதிசயத்தை எடுத்துரைக்க வருகிறார் காயல்பட்டினம் ஆயிஷா சித்திகா மதரசாவின் ஆலிமா சித்தி ஃபர்ஹானா சித்திகியா அவர்கள். இறைவனின் திருப்பெயரால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனும் அறிவியலும் என்கின்ற தலைப்பின் கீழே கடல்களுக்கிடையே திரைகள் இருக்கிறதா, இதனை அறிவியல் எவ்வாறு ஒப்புக்கொள்கிறது? கடல்கள் இறைவனின் மாபெரும் அதிசயங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இதற்குள் யாரும் எல்லை கோடுகளை பிரிக்கவில்லை. கடலுக்குள்ளும் நீரோட்டங்கள் இருக்கின்றன. ஒரு கடலிலிருந்து மற்றொரு கடலுக்கும், ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கும் பாயும் பல கடலடி நீரோட்டங்களை கடலாடிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனை 1400 வருடங்களுக்கு முன்பாகவும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். பல இடங்களில் 27வது அத்தியாயம் 61வது வசனமாக வஜஅல பைனல் பஹ்ரைனி, அவனே 2 கடல்களுக்கிடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றான். இன்னும் 35வது அத்தியாயம் 12வது வசனமாக வமா யஸ்தவில் பஹ்ரானி, 2 கடல்களும் சமமாகாது, அதில் ஒன்று சுவையானதும் இனிமையானதும் பருகுவதற்கும் ஏற்றது, மற்றொன்று உப்பானதும் கசப்பானதும், அதிலிருந்து மீன் கறியை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்பதாக இறைவன் குறிக்காட்டியிருக்கின்றான். மற்றொரு வசனத்தில் 25வது அத்தியாயம் 53வது வசனமாக ஒல்லதி மரஜல் பஹ்ரைனி, அவன்தான் 2 கடல்களையும் இணைத்தான், அவ்விரண்டிற்குமிடையே திரையையும் பலமான தடையையும் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதாக குறிக்காட்டியிருக்கின்றான். நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு வசனம் இருக்கின்றது சூரத்து ரஹ்மானில், மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுன் லா யபுகியான், 2 கடல்களுக்கிடையே திரை இருக்கிறது, அது ஒன்றோடொன்று மீறாது என்பதாக அந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டியிருக்கான். இதனை பிரெஞ்சு நாட்டை சார்ந்த கடல் இயல் ஆய்வாளர் ஜாக்கூஸ் கோஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் தான் முதல்ல கண்டறிகிறாரு.
அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல மத்திய தரைக்கடலும் கருங்கடல், அதாவது சாக்கடல்னு சொல்லக்கூடிய அந்த கடலும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 12,000 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஒரு பிரளயத்தின் போது இரண்டும் இணைது. இவை இரண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துல சமமான அடர்த்தி இல்லாததால அடர்த்தி மிகுந்த கடலின் நீரின் அளவு கீழேயும் அடர்த்தி குறைந்த கடலின் நீரின் அளவு மேலேயும் கிட்டத்தட்ட 200 அடி அளவுக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக நிற்கிறது. அதே போலவே அட்லாண்டிக் கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டிருந்தாலும் திடத்திலும் நிறத்திலும் வேறுபட்டு கலக்காமலே நிற்கின்றன. இவ்வகையான தடுப்பை இறைவனே ஏற்படுத்தி இருக்கின்றான். அதே மாதிரியே மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் கடலும் பிரிந்துதான் இருக்குது. இரண்டையும் ஒப்பிடும்போது கலக்காம எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, மத்திய தரைக்கடலுடைய அடர்த்தி வெதுவெதுப்பாக இருக்கிறதாலையும் அட்லாண்டிக் கடலோட சேராம அதன் மீது 1000 அடிகளுக்கு மேல் அழுத்தி கொண்டு கிட்டத்தட்ட 100 மைல்கள் வரை ஒன்றாக பரவி நிற்கிறது. ஆனா கலக்கல. இந்த அறிவியல் உண்மைகளை எல்லாம் தன்னுடைய இறைவன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அவனுடைய வேதத்தில் உண்மைப்படுத்தி இருக்கின்றான். இதனை இன்றைய அறிவியல் ஒப்புக்கொள்கின்றது. இது இறைவனின் வேதம்தான் என்பதற்கும் ஒரு சான்றாக இருக்கின்றது. இன்னும் திருக்குர்ஆன் வெறும் போதனைகளை மட்டும் சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல, எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது என்பதற்கும் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. இன்னும் நமக்கு பார்த்து பழகிய இந்த கன்னியாகுமரி கடல்களுக்கு இடையே வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகிய 3 நீர்நிலைகளின் சங்கமத்தை நாம பார்த்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. பள்ளிவாசல்களுக்கு சென்று வரும்போதும், சந்தை வீதிகளுக்கு போய் வரும்போதும், கடைகண்ணிகளுக்கு நடந்து திரும்பும் போதும் பைத்துகளை முணுமுணுத்தபடி நடந்து வரும் பெரியவர்களை இப்போதும் பார்க்கலாம். ஆனால் இளைய தலைமுறையிடம் சமூகத்தின் தொலைத்தொடர்புகள் நெருங்கிவிட்டதன் காரணமாக பைத்துகளின் பழக்கம் தொலைவுக்கு சென்றிருக்கிறது. இதோ இளைஞர்களிடம் பைத்துகளின் சிந்தனையை மீட்டுருவாக்கம் செய்ய ஈரோடு EKM அப்துல் கனி மதரசா உயர்நிலைப்பள்ளி மாணவி ஆயிஷா ருமானா அவர்களின் பைத்து பாடல் வருகிறது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆயிஷா ருமானா. நான் ஈரோட்டில் உள்ள EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமிய உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். அரபிக் பைட். ஆசுபஹு பாதாமின் த்வாலாத்திஹி வல்லைலு தஜாமிஉ வஃபராத்திஹி அல்லாஹு 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 அல்லாஹ். கென்சுல் கமரு மௌலன் நியாமி ஹஜல் உமாமி லிஷாரி ஹாத்தி
Allahu, 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 Allah, Allahu, 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 Allah. سعد شجر ندق الهجر شق القمر بإشارته الله 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 Allahu, 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 Allah. Jibrilu ata layla tasra wa rabbu ta'ahu lihadratihi Allahu, 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 Allah, Allahu, 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 Allah. Assalamu alaikum. மாப்பிள்ளை வீடு கேள்விப்பட்டிருக்கிறோம். மாப்பிள்ளை கார், மாப்பிள்ளை தோழன், மாப்பிள்ளை மண்டபம் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். மாப்பிள்ளை மதரசாவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் மாப்பிள்ளை மதரசாவை நடத்திய மாப்பிள்ளை லப்பை ஆலிம் குறித்து வரலாற்று தகவலோடு இணைகிறார் தஞ்சாவூர் அவனியாபுரம் JKM அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் அப்சலுல் உலமா அகமது வாசில் மன்பகி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இசை முரசு இணைய வானொலியினுடைய அன்பான நேயர்களே, இன்றைய தினம் தாஜுல் உலமா என்ற சிறப்பு நிகழ்ச்சி வழியாக நாம் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் என்று அழைக்கப்படக்கூடிய மௌலானா சையது முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி காணவிருக்கிறோம். அன்னார் அவர்கள் பெருமானாரின் உற்ற தோழர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 22வது தலைமுறை ஆவார்கள். அப்பாசிய ஹலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால் அவருடைய மகன் மஅ்மூன் அரசனானார். அந்த காலத்திலே பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு குர்ஆனுடைய பல விஷயங்களுக்கு எதிரான சூழல் அங்கே ஏற்பட்டது. அதனால் மக்கள் முஸ்லிம்களாக வாழ இயலாத சூழ்நிலை கூட அங்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வம்சத்தாரில் சிலர் மதினாவை விட்டு எகிப்துக்கு குடிபெயர்ந்தனர். பின்பு அங்கிருந்து ஒரு கூட்டத்தார் ஷேக் முகமது கில்ஜி அவர்களுடைய தலைமையில் ஹிஜ்ரி 262ஆம் ஆண்டு எகிப்து நாட்டின் முகத்தம் என்ற மலைப்பகுதி கிராமத்தில் இருந்து புறப்பட்டு தமிழகத்தின் காயல்பட்டினம் வந்தடைந்தனர். இவர்கள் வெளியே வந்த மகான் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் மகான் சதக்கத்துல்லா அப்பா அவர்களுடைய வீட்டில் வசித்த மார்க்க மேதை தைக்கா ஷெய்க் அஹமத் ஆமினா உம்மா எனும் தம்பதியருக்கு ஹிஜ்ரி 1232ஆம் ஆண்டு முஹர்ரம் பிறை 18ஆம் நாள் கிபி 1816 செவ்வாய்க்கிழமை காயல்பட்டினத்தில் மகராக பிறந்தார்கள். இவர்கள் 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது கீழக்கரைக்கு குடும்பத்துடன் குடியேறினர். இவர்களுக்கு 8 சகோதரர்களும் 4 சகோதரிகளும் உடன்பிறப்புகள் ஆவர். அன்னாரின் தாய் தந்தை இருவருமே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக இருந்ததால் தமது அனைத்து குழந்தைகளையும் ஹாஃபிலாக ஆக்கிவிட்டார்கள். மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் தமது 10வது வயதில் குர்ஆனை மரணமிட்டார்கள். அச்சமயம் கீழக்கரையில் மதரசா நடத்தி கொண்டிருந்த தைக்கா சையது அப்துல் காதிர் வலி அவர்களிடம் சென்று தமிழ், அரபி, ஃபார்சி, உருது ஆகியவற்றை கற்றுத்தேறினார்கள். இந்த சமயத்தில் அன்னாருடன் ஓதிய சகமானவர்கள் குணங்குடி மஸ்தானப்பா, காயல்பட்டினம் புலவர் நாயகம் ஷேக் அப்துல் காதர் நைனார் லெப்பை ஆலிம், சிம்து சுப்பியா நூலாசிர் அம்மாப்பட்டினம் அல்லாமா முகமது யூசுப் லெப்பை, வேலூர் ஆலா ஹதரத்தின் தந்தை ஜமீனாத்தூர் அல்லாமா அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் ஆவார். அன்னாரின் குணம், ஒழுக்கம், கல்வித்திறன் ஆகியவற்றை கவனித்து ஆசிரியர் தைக்கா சாஹிப் அவர்கள் தமது 4வது மகள் சாராவை திருமணம் செய்து வைக்க விரும்பி அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள்.
அன்னாரின் திருமணம் ஹிஜ்ரி 1253 ரபியுல் ஆஹிர் பிறை 12 கிபி 1832 நடந்தது. ஆசிரியர் தைக்கா சாஹிப் அலி அவர்கள் ஹிஜ்ரி 1267 வஃபாத்தான பிறகு அவர்களின் மதரசாவை மாப்பிள்ளை லெபி ஆலிம் அவர்கள் தான் நடத்தி வந்தார்கள். ஆசிரியரின் மாப்பிள்ளை மதரசாவை நடத்தி வந்ததால் மதரசா அரூசியா மாப்பிள்ளையின் மதரசா என பெயர் வரலாறானது. இம்மதரசாவில் இலங்கை, சிங்கை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வந்து படித்தனர். உணவு, உறைவிடம் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது. மதரசா நடைபெற வாலாஜா நவாப் குலாம் கவுஸ் கான் அவர்கள் தேவையான பொருளுதவி செய்தார்கள். மேலும் தமிழகத்தில் உணவு, உறைவிடம் மற்றும் கித்தாபு கொடுத்து ஓதி கொடுக்கப்பட்ட முதல் மதரசா இதுவே ஆகும். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் பெரும்பாலானோருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவர்கள் அரபி மொழியை நன்கு படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அன்றிருந்த மார்க்க மேதைகள் தமிழ் மொழியை அரபு எழுத்துக்களால் எழுதி அரபு தமிழில் நூல்களாக வெளியிட்டார்கள். இமாமுல் அரூஸ் அவர்கள் கூட ஹதியா ஷரீஃப், அல் மகானி போன்ற 30க்கும் அதிகமான நூல்களை தமிழ், அரபு மொழி ஆகியவற்றில் எழுதியுள்ளார்கள். அதில் மிகவும் பிரபல்யமாக ஃபத்தஹுல் மத்தீன் மார்க்க சட்டம் சார்ந்த ஒரு நூலும், ஃபத்தஹு சலாம், ஃபத்தஹு தையான், ஹதியா மாலை, தலை ஃபாத்திஹா, ஷாஹுல் ஹமீது நாயகம் வரலாறு, மின்ஹத்து ஷரந்தீப் ஃபி மௌலிதுல் ஹபீப் என்ற நபி வரலாறு மற்றும் இமாம் ஹசன் ஹுசைன், ஷாஃபிஇ, ஹவுசுல் ஆலம் போன்ற பல மகான்கள் மீது கவி புனைந்து பாடியுள்ளார்கள். இன்னும் இவர்கள் இயற்றிய ராத்திபத்துல் ஜலாலியா எனும் திக்ரு இன்று வரை பெரும்பாலான மக்களால் ஓதி வரப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தம் மதத்திற்கு கட்டாயமாக மக்களை மதமாற்றம் செய்து கொண்டிருந்த வேளையில் அன்னார் அவர்கள் கிராமமாக சென்று மார்க்க பிரச்சாரம் செய்து மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறாமல் இருப்பதற்கு தேவையான மார்க்க விளக்கங்களை தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஹசரத் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்த அதே வேளையில் கீழக்கரையில் தைக்கா கடை என்ற மளிகை கடையும், தைக்கா இரும்பு கடை என்று மதுரையில் ஒரு இரும்பு கடை வணிகமும், இலங்கை போன்ற நாடுகள் வேறு சில வியாபாரமும் செய்து பொருளீட்டி தம் குடும்பத்தை மதரசாவையும் பராமரித்து வந்தார்கள். ஹிஜ்ரி 1287 ஆண்டு ஒரு ஹஜ்ஜும் அதன் பிறகு ஒரு ஹஜ்ஜும் செய்துள்ளார்கள். ஹசரத் அவர்களின் மாமனார் சொன்னது போல கவிஞர்களின் பேரவையில் திப்பு சுல்தானின் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டு மலிக்கு ஷுஆரா கவியரசர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. அன்னாருக்கு ஹல்வத் நாயகம் எனும் அப்துல் காதர், ஜல்வத் நாயகம் எனும் ஹாஜி ஹாஃபில் ஷாஹுல் ஹமீத் ஆலிம் என இரு புதல்வர்கள் இருந்தார்கள். பிள்ளைகளை மார்க்க மேதையாக உருவாக்கியிருந்தார்கள். அன்னார் தம் பொது தொண்டை ஹிஜ்ரி 1316 ரஜபு மாதம் பிறை 15 கிபி 1898 அன்று முடித்துக்கொண்டு இறைவனிடம் சென்று விட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அன்னாரின் சேவையை கபூல் செய்து அவர்கள் மூலம் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியை தந்தொருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. ரமலானில் உண்பதற்கு உணவும் பருகுவதற்கு நீரும் கைக்கருகே இருந்தபோதும் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நாம் பசித்தே இருப்பதற்கு காரணம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்னும் இறையச்சம்தான். வாழ்க்கையில் நோன்பின் போது மட்டுமல்ல, நாம் நம்முடைய எல்லைகளை மீறும் போதெல்லாம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்னும் தக்குவா, இறை அச்சம் வேண்டும். வாழ்வில் இறை அச்சத்தின் மகத்துவம் குறித்த உரையை தருவதற்காக அத்திக்கடை ஜைனப் மத்தப் மதர்சாவின் மாணவி ஃபாத்திமா அவர்கள் இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஃபாத்திமா. நான் அத்திக்கடையில் உள்ள ஜைனப் மக்தப் மதர்சாவில் படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அத்தக்வா, இறையச்சம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் மிகுந்த சங்கைக்குரியவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களில் இறையச்சம் உடையவர்கள்
தான் என்றார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் உரையாற்றும் போது மக்களிடத்தில் அல்லாஹ்வின் அஞ்சுங்கள், ஐவேளை தொழுகையை நிலைநாட்டுங்கள், உங்களுக்குரிய நோன்பு காலங்களில் நோன்பு பிடியுங்கள், உங்களுடைய பொருளுக்குரிய ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், உங்களில் பதவி வாங்கிப்பவர்களுக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் இறைவனுடைய சுவனத்தில் நுழைவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பெண்களுக்குரித்தான அம்சம் என்று எப்போதோ ஏதோ ஒரு மூடன் உளறி வைத்திருக்கிறான். எல்லா காலங்களிலும் ஆண்களை விட பெண்களே கூர்மையானவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் ஆற்றல் படைத்தவர்களாகவும் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போது கூட நம் வீடுகளில் அடுக்களை வேலை பார்த்து கொண்டிருக்கும் நமது தாய்மார்கள் அதே நேரத்தில் வேறு 2 வேலைகளையும் சேர்த்து பார்ப்பதை நாம் கண்குளிர பார்த்திருப்போம். அப்படி ஒற்றை மனிதராக இரட்டை வேலைகளை பார்க்கும் ஆற்றல் உடையவர்கள் பெண்கள். கடந்த தலைமுறையில் சிறப்புக்குரிய ஊர் வேலைகளை, வயக்காட்டு வேலைகளை, குடும்ப வேலைகளை, இல்லத்து வேலைகளை, இறையியல் பணிகளை எல்லாம் ஒன்றாக செய்த சிறப்புக்குரிய பெண்களின் ஆற்றலை இன்றைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டாமா? நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் கர்சாமா என்னும் அற்புத ஆளுமையை அறிமுகப்படுத்துகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஸ்ஸாமால் என்கிற கதிஜா குப்பி. கஸ்ஸாமால் தனக்காக ஒரு பங்கு உழைத்தாள் என்றால் ஊர் மக்களுக்காகவும் ஊர் வளர்ப்பினங்களுக்காகவும் ஊரின் செடி கொடிகளுக்காகவும் 3 மடங்கு உழைப்பவள். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், படித்து பட்டம் பெறாதவள், சேவைக்காக ஒரு பயிற்சியும் பெறாதவள், தனது வாழ்வையே மற்றவர்களுக்கு பாடமாக்கியவள். அதிகாலையில் வெள்ளன வெடுக்குன்னு தகச்சத்துக்கு முன்னாலேயே முழிச்சிரும் கதிஜா குப்பி. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா ரப்பே, நீ படைச்ச உலகத்தை, நீ படைச்ச மக்களை நல்லபடியாக ஆக்கி வை என்ற இறைவனின் திருநாமத்தோடு உலகத்துக்கே, உலக மக்களுக்கு துவாய் செய்தவளாய் படுத்த பாயை சுருட்டி வைத்துவிட்டு மினுக்கென எரியும் லாந்தர விளக்கை கையில் பிடிச்சி கொல்லக்கதவை திறந்து கருவாக்காட்டு பக்கம் போகிறவ வெளியே போய் வாய்க்காலில் காலை கையை கழுவி புட்டு இருட்டில் தகிரியமாக வாரவளுக்கு எதிர யார் வந்தாலும் அவள் கண்ணை விட்டு தப்பவே முடியாது. டேய், பேட்டு லைட்டை வச்சுட்டு யாருடா வர்றது? டேய் ஆம்பளப்ப எங்கெங்கடா சோழி பொம்பளை ஒதுங்குற இடத்துல அப்படின்னு கத்துனவளுக்கு, பெரியமா கசா பெரியமா, நீ பெறாத மாமே, நான் தான் கம்மிது, என் பொண்டாட்டி அசல் ஒரு பிள்ளை இல்லை, அவள் வவுத்த கலக்குதுண்டா, அதான் துணையாக கூட்டி வந்தேன். அட நல்லா இருந்துருவே, அட அசல் ஒரு பொண்ணு, அவள் வீட்டுக்கிட்ட கொத்துவாரில் குழியை தோண்டி வெளியே போய்விட்டு மூடிடாமே, கழுத்தில் காதில் நகை நட்டோட இப்படி கூட்டியாரைய என் புது பொண்ணு, ஆமாம் நான் உன்னை கூட்டி போகிறேன் அப்படின்னு அன்னைக்கே அந்த பிள்ளைக்கு சேவையை தொடங்குறவ காலையில் அந்த பிள்ளைக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சு பத்திரமா வீட்டில் கொண்டு விட்டுப்புட்டு இவன் தொழுது இறைவணக்கத்தை முடிச்சுப்புட்டு சர்க்கரை தெருக்கு ஓடுவா அழகர் வீட்டுக்கு. அவள் அழகர் மக மாடத்தி தாயில்லா மக்களுக்கு குடிநீர் காய்ச்சி எடுத்துக்கிட்டு ஓடுறவா அங்கே அந்த பிள்ளைக்கு குடிநீரை கொடுத்துப்புட்டு, எப்பா இடுப்பு வச்சா சொல்லி விடு அழகர் அப்படின்ட்டு மருதை விட்டு பசுமாட்டை நிற செனைண்டு போய் பசுமாட்டு பாலை பீச்சினாத்தானே மருதனுக்கு பொழப்பு அப்படின்ட்டு அல்லாவே அப்படின்னு பசுமாட்டு வவுறு இறங்கியிருக்கான்னு பார்க்குறதுக்குள்ளே அங்கேருந்து அலிமா புருஷன் மசாவர் மவுத்துன்னு செய்தி வந்துருச்சு. அடியே அப்புறம் அணி பிள்ளையில அலிமா மிசாவு 2 பொம்பளை மக்களை விட்டுட்டு இப்படி பொட்டாட்டம் இருக்கிற அலிமா விட்டுட்டு எங்கள் அம்பு வீட்டு பேரை விட்டுட்டு இப்படி போயிட்டேன்னு மவுத்து விட்டுக்கு அலறிக்கிட்டே ஓடிட்டு, என்ன பெத்த அத்தாவே நீதி நிறைஞ்சானா, எனக்கு கண் இல்லையா அம்பூட்டு பேரும் அம்பூட்டு அப்படி ஆக்கலும் நியாயத்தை கேட்கலையா, இஸ்ராயிலு ஒன்றை தேடி வந்தாகலையா அத்தா, போகிற உசுறு நானும் இருக்கையிலே வாழுற காலம் கிடக்கிற இந்த சின்ன உசுரை எடுக்க இஸ்ராயிலுக்கு எப்படி மனசு வந்துச்சு. மிசாவரோட குடும்ப
வழித்தோன்றல்கள்லாம் சொல்லி குடும்ப வரலாறே சொல்லி அழுது ஓஞ்சு எந்திரிக்கிறவ, மவுத்து விட்டு வேலையை பார்க்க தலையில் முழு முக்காட்டோட தாவணி இடுப்பில் கட்டுறவ, மையத்தை குளிப்பாட்ட ஆக வேண்டிய காரியம், வெளியூர் மக்களுக்கு வர்றவங்களுக்கு பசியமத்த அலிமாவை தவளை வைக்க, தேவையான வேலைகளை அம்புட்டையும் பார்க்க, அதோட அலிமா கிட்ட போய் அடி அலிமா ஆண்டாண்டு அழுதானும் ஆண்டவுக வரமாட்டாக அடி, உன் மக்களுக்கு நீ தைரியமாக இருக்கணும், இம்புட்டு சாயா தண்ணியை குடி, இம்புட்டு நீச தண்ணியை குடிட்டு அவளையும் குடித்து தேத்தி விட்டுருவா. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா மாடத்துக்கு இடுப்பு ஒழுன்னு செய்தி வரும். அங்கே ஓடி வெந்நீர் வச்சு மாடத்தை குறுக்கில் ஊற்றி நஞ்சு கொடி புதக்க குழியை தோண்டி இடுப்பு வலி முக்கு வலி வர வரைக்கும் அதோட அவளை லாவை விட்டு முக்கு வலி வந்ததும் படுக்க வச்சு மேமூச்சு விடாமல் கீமூச்சை முக்க வச்சு பிறக்கிற பிள்ளைய வாங்கி தொப்புள் கொடியை அறுத்து தாயை பிள்ளைய பத்திரமாக்கி விட்டு வீட்டுக்கு வந்தால் மருத மாட்டுக்கு வலி வந்துருச்சுன்னு சொல்லி மருத மாட்டுக்கு ஓடுவாள். ஓடி அங்கே போய் அது செனையாக இருந்த மாட்டை தட்டி கொடுத்து அது கண்டு ஓட்ட உன்னையே இளங்கொடியை எடுத்து பத்திரமா எடுத்து ஓலைப்பட்டியில் வச்சு கொடுத்துட்டு மாட்டுக்கு மண்டை வெள்ளத்தில் போட்டு தேங்காய் பூ பெருட்டு திங்க கொடுத்து வெண்டைக்காயை கொடுத்து கழிவெல்லாம் வெளியேற்றி இந்த மாதிரிதா பத்திரமா உன் மாடு பாலை பிச்சு விற்று உன் பொழப்ப பாருண்டு அங்கேருந்து ஓடுவான். ஓடி ஊரில் அம்பூட்டு மக்களுக்கும் வேலை வைப்பான். ஊரின் எல்லை மால் தொடங்கி எல்லை மால் முடிகிற வரை உள்ள மக்களுக்கு ஐந்தறிவு ஜீவனுக்கும் மதமோ ஜாதியோ பணக்காரங்களோ ஏழையிலோ எல்லாத்தையும் சமமாக அணைச்சு உசுருக்கும் வெள்ளாம பயிர் வரைக்கும் தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்புவித்து சேவை செய்தவள் கசா குப்பி. ஆண்டவன் கூப்பிட்டா அடுத்த நொறி போட உசுறு என் உசுறு. அம்பூட்டு பேருக்கும் இது உதவி ஆகட்டும். மண்ணு திங்கிற உடல் உசுறு ஆண்டவனுக்கு. அந்த நாயன் அரிசியில் நான் சங்கையாக போகணுமுல்ல இந்த உசுறு அப்படின்னு சொல்லுவா. அப்படியே அழகான மௌத்தம் எங்கள் குப்பிக்கு கசா குப்பிக்கு அமைஞ்சிச்சு. இறைவனின் 100 முகத்தில் ஒளிர ஊர் மக்கள் அம்புட்டு பேரோட கண்ணீர் அம்பூட்டு மக்களும் கண்ணீரை கசா குப்பியின் சந்துக்கு போனபோது எல் போட்டு எல் எடுக்க இடமில்லாத கூட்டம். இன்னால் இல்லாஹி வா இன்னா இலகி ராஜிஊன். இசை முரசு இணை வானொலியின் நேயர்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ புசிக்காதே என்று சொன்னதை விட மாபெரும் மனிதநேயம் வேறொன்றும் இருக்க முடியாது. இஸ்லாம் எப்போதும் மனிதநேயத்தை முதன்மையானதாக வலியுறுத்தி இருக்கிறது. குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி ஹாதியா மரியம் அவர்கள் இஸ்லாம் வலியுறுத்தும் மனிதநேயம் என்னும் தலைப்பில் உரை தர வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஹாதியா மரியம். நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு குர்ஆன் வலியுறுத்தும் மனிதநேயம் பற்றி பேச போகின்றேன். இஸ்லாம் என்ற சொல்லுக்கு சாந்தி, சமாதானம், புறப்புதல் என்று பொருள். பெயரில் மாத்திரமல்ல, போதனைகளிலும் இஸ்லாம் சாந்தியையும் சமாதானத்தையும் தான் போதித்திருக்கின்றது. சிரமப்படும் மக்கள் யாராக எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சகோதர உணர்வோடு அவர்களுக்கு உதவிட வேண்டும் என்றும் அது மிக சிறந்த தர்மம் என்றும் இஸ்லாம் போதிக்கின்றது. ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள். இதையும் தாண்டி இஸ்லாம் மனிதனுக்கு உதவி செய்வது இறைவனுக்கு உதவி செய்வதை போன்றது எனவும், மனிதர்களை உதாசீனப்படுத்துவது படைத்த இறைவனையே உதாசீனப்படுத்துவது போன்றது எனவும் போதிக்கின்றது.
மனிதனுக்கு உதவுவதை இறைவனுக்கே உதவுவதை போன்று ஒப்பீடு செய்யும் இதை மிஞ்சிய மனிதநேயம் வேறென்ன இருக்கின்றது? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். ஒரு மனிதன் மற்ற மனிதனோடும் ஏனைய ஜீவராசிகளோடும் உருவாடும் போது கடைபிடிக்க வேண்டிய மிக பிரதானமான அடிப்படையாக மனித நேயத்தை இஸ்லாம் அடையாளப்படுத்தி உள்ளது. மனித நேயத்தின் கருவூலமாக பார்க்கப்படும் கருணையை இஸ்லாத்தின் மிக பிரதானமான அடிப்படையாக அல்லாஹ் ஆக்கி வைத்துள்ளான். போர்க்களத்திலும் மனித நேயத்தை கடைபிடிக்க செல்லக்கூடிய உத்தம மார்க்கமாக இஸ்லாம் திகழ்கிறது. மனிதராய் வாழ்வோம், மனித நேயத்தை காப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர்களின் ஆற்றலால் இந்தியா வல்லரசு நாடுகளுக்கு சரிசமமாக வளர்ச்சி பெற்று வருகிறது. உற்பத்தியில், தொழில் மேம்பாட்டில், மின்சக்தியில், அறிவியல் ஆற்றலில், தொழில்நுட்பத்தில் என்று அனைத்து துறைகளிலும் மேம்பாடு அடையும் இந்தியாவின் வளர்ச்சி வேளாண்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கி வருகிறது. அனைத்து துறைகளிலும் ஆற்றல் பதிக்கும் இளைஞர்களுக்கு வேளாண்மையின் மேன்மையை எடுத்துரைப்பதும் அவசியமாகிருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவின் முதுகெலும்பு எப்போதும் விவசாயம்தான். இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் மாணவி அம்ரின் பானு அவர்கள் இந்தியாவின் முதுகெலும்பாக வேளாண்மை விளங்குவதை எடுத்துரைக்க வருகிறார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய இறைவனின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நான் அம்ரின் பானு, கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் மாணவிய இஸ்லாமிய அமைப்பிலிருந்து பேசுகிறேன். நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். என்னன்னு தெரியுமா? இந்தியாவில் விவசாயத்துறை வளர்ச்சி. இந்தியாவின் முதுகெலும்பாக விவசாயம் திகழ்கிறது. எப்படி ஒரு மனிதனால் முதுகெலும்பில்லாமல் நிற்கவோ நடக்கவோ தினசரி பணிகளை செய்ய முடியாமல் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்தியாவாலேயும் விவசாயம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குது தெரியுமா? 2022-23 ஆண்டில் நம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறையின் பங்கு 18.4% இருக்கிறது. உலக அளவில் பார்க்க போனால் பண்ணை உற்பத்தியில் நம் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய வணிக பயிர் எது தெரியுமா? கரும்பு. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது கரும்பு உற்பத்தியாளர் நாடு. விவசாயம் பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்கினை வகிக்கிறது. பண்டைய தமிழகத்தில் நெல் முதன்மையான பயிராக இருந்தது. விநியோகத்தை மேம்படுத்துவதில் முக்கியமானது எது தெரியுமா? விவசாயம், நீர் வேளாண்மை, மீன் வளர்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. நம் அரசு விவசாயிகளுக்கு விவசாய கடன்கள் வழங்குகிறன. தீவிர வேளாண்மை மண் வளத்தை பராமரிப்பதற்கு உதவுகிறது. இந்தியாவில் விவசாயம் உணவு மற்றும் உணவு சார பொருட்களின் உற்பத்திக்கு முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், ஒரு விவசாயி ஒரு மரம் நடுகிறான், அதை நீர் பாய்ச்சுகிறான், விவசாயம் செய்கிறான். இதை மனிதர்கள், பறவை, விலங்குகள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பயன்படுத்திய அளவுக்கு அந்த விவசாயிக்கு நன்மை கிடைக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு பயிரெல்லாம் வளர்த்துட்டு அதை அறுவடையெல்லாம் செஞ்சு கட்டி வைக்கும் போது ஏதோ ஒரு பறவையோ ஏதோ ஒரு விலங்கோ ஏதோ ஒரு அதை உண்ணும் போது கஷ்டப்படுவார், நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுதேன்னு. ஆனால் அந்த பறவையோ விலங்கோ இல்லை யாராக இருந்தாலும் அவர் உண்ண அளவுக்கு அதற்கான நன்மை அவருக்கு கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்தியாவில் விவசாயத்துறை வளர்ச்சி. விவசாயம் வளர்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ல. குறைந்தபட்சமாக நம்ம ஒரு செடியோ இல்லை ஒரு மரமோ வளர்ப்பதோட அதுலேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு கருவேப்பிலை செடியாக இருக்கலாம், இல்லை கொத்தமல்லி செடியாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடித்த
பூக்கள்லாம் இருக்கலாம்ல, அதெல்லாம் வளர்த்து நம்மளோட பங்கையும் நம்ம கொடுக்கணுன்றது என்னுடைய ஒரு சொந்த கருத்தாக தெரிவித்துக்கொள்கிறேன். அளித்தவைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. இராணுவத்தில் அழிந்தவர்களை விட ஆணவத்தில் அழிந்தவர்கள் அதிகம் என்பார்கள். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத பண்புகளில் 2 ஆணவமும் தற்பெருமையும். இஸ்லாமிய பார்வையில் ஆணவமும் தற்பெருமையும் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவி நூருல் யாஸ்மின் அவர்கள் இணைகிறார்கள். முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் உங்கள் நூருல் யாஸ்மின், 9ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப்பள்ளி சித்தார்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தற்பெருமையும் ஆணவமும். அன்புள்ளவர்களே, இஸ்லாம் மனிதனுக்கு வழங்கிய அனைத்து கடமைகளும் படைத்தவனுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் பணிந்து வாழ வேண்டும் எனும் உயரிய தத்துவத்தை போதிக்கும் முகமாகவே அமைந்திருக்கின்றன. மனித வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் இடம்பெற்றிருப்பது இன்றியமையாத ஒரு அம்சமாகும். சிலரை விட அல்லாஹ் சில விஷயங்களின் மூலம் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். சிலருக்கு அளபரிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இன்னும் சிலருக்கு கல்வியறிவு, இன்னும் சிலருக்கு செல்வம், இன்னும் சிலருக்கு கௌரவம், அந்தஸ்து, இன்னும் சிலருக்கு ஆட்சி அதிகாரம் என்று இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதில் உயிரினங்களை தோற்றுவித்து அவைகள் உண்டு புசித்து களைப்பாடுவதற்கு ஏற்றாற்போல் இந்த பூமியை வடித்து கொடுத்த சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் ஒருவன் மட்டுமே பெருமைக்குரியவன். அவன் அல்லாது வேறு யாருக்கும் பெருமை வரக்கூடாது என்பதற்காக பெருமை வல்லமை இரண்டும் எனக்குரியது, அதில் யாரும் போட்டியிடக்கூடாது என்று இறைவன் கூறுவதாகவும், மீறினால் அதற்கு தண்டனை நரகத்தை தவிர வேறு இல்லை என்று இறைவனின் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டார்கள். தற்பெருமை அற்பமானது, பொறுப்புடையது அல்ல. எனவே தற்பெருமையை தவிர்க்க வேண்டும். தற்பெருமையை தவிர்ப்பதால் அற்ப செயல்கள் நம்மை அண்டாது, வேண்டாத செலவுகளும் ஏற்படாது, விரயத்திற்கு இரையாகாமல் இருக்கலாம், வீணான விவகாரங்களிலிருந்து விலகிவிடலாம், வாழ்வும் இலகுவாய் இலகும். தற்பெருமையால் அழிந்தவர்களின் இழிந்த வரலாற்றை இடித்துரைக்கிறது இறைமறை குர்ஆனின் பெருமை அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், மேலும் இறைவனை பெருமைப்படுத்துவீராக. பெருமை என்ற தன்மை அல்லாஹுக்கு உரியது. அதை அவனுடைய படைப்பினங்கள் சொந்தப்படுத்தி கொள்ள முடியாது. பெருமை இப்லீஸுக்கு வந்ததால் தான் அவன் சிறுமையடைந்தான், நிராகரிப்பவர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான். இதற்கு தற்பெருமை மனிதனை நிராகரிப்பவர்கள் தள்ளிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி பெருமை மனிதனிடம் கூடிக்கொண்டால் அடுத்த மனிதனை அவன் மதிக்க மாட்டான், உண்மையை மறைக்க முயற்சிப்பான், குறிப்பாக அவன் நேர்வழி கிடைக்காது என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டு திருப்புவேன். அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். நேரான வழியை அவர்கள் கண்டால் அதனை தங்களது வழியாக கொள்ள மாட்டார்கள். வழிகேடான பாதையை அவர்கள் கண்டால் அதை தமது வழியாக்கி கொள்வார்கள். அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதியதும் அவற்றை அலட்சியப்படுத்தியதும் இதற்கு காரணம். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 146. உங்கள் இறைவன் ஒரே இறைவனே. மறுமையை நம்பாதோரின் உள்ளங்கள் இதை மறுக்கின்றன, அவர்கள் பெருமையடிப்பவர்கள். அல் குர்ஆன் 16வது அத்தியாயம் 22வது வசனம். காரூன் மூசாவின் சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான். அவர்களுக்கு அநீதி இழைத்தான். அவனுக்கு கருவூலங்களை வழங்கினோம். அவற்றின் சாவிகளை சுமப்பது வலிமை மிக்க கூட்டத்தினருக்கு சிரமமாக இருக்கும். மமதை கொள்ளாதே, மமதை கொள்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அவனிடம் அவனது சமுதாயத்தினர் கூறியதை நினைவூட்டுவீராக. அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் மறுமை வாழ்வை தேடு. இவ்வுலகில் உன் கடமையை மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்ததை போல் நீயும் நல்லுதவி செய். பூமியில் குழப்பத்தை தேடாதே, குழப்பம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்றும் கூறினார். என்னிடம் உள்ள அறிவின் காரணமாகவே இது எனக்கு தரப்பட்டுள்ளது என்று அவன் கூறினார். இவனை விட அதிக வலிமையும் ஆள்பலமும் கொண்ட பல தலைமுறையினரை இவனுக்கு முன்பு அல்லாஹ் அளித்திருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அவர்களின் பாவங்கள் பற்றி இக்குற்றவாளிகள் விசாரிக்கப்பட மாட்டார்கள். அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 76வது வசனம் முதல் 78வது வசனம் வரை. அவனை அவனது வீட்டோடு சேர்த்து பூமிக்குள் புதையச் செய்தோம். அல்லாஹ்வே அன்றி அவனுக்கு உதவி செய்யும் ஒரு கூட்டத்தினரும் இல்லை, அவன் உதவி பெறுபவனாகவும் இல்லை. அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 81வது வசனம். என்னை அலையுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கிறேன்.
எனது வணக்கத்தை விட்டு பெருமையடிப்போர் நரகத்தில் இழிந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான். அல் குர்ஆன் 40வது அத்தியாயம் 60வது வசனம். பூமியில் ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக அந்த மறுமை வாழ்வை ஏற்படுத்தியுள்ளோம். நல்ல முடிவு இறைவனை அஞ்சுவோர்க்கே. அல் குர்ஆன் 28வது வசனம் 83வது அத்தியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வருபவர்கள் ஏழைகள் தடுக்கப்பட்டு மறுப்பவர்கள் செல்வர்கள் அழைக்கப்படும் மனவிருந்து வலிமா உணவே கெட்ட உணவாகும். விருந்து அழைப்பை ஏற்காதவர் அல்லாஹ்விற்கு அவனுடைய தூதருக்கும் மாறு செய்துவிட்டார். முஸ்லிம் 2819. எனவே இனி வரும் காலங்களில் இந்த பெருமை என்னும் பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களில் படி நடந்து மரணிக்கிற நல்லடியார்களாக நாம் அனைவரும் அல்லாஹை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேர்களை, இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். வானொலியில் கேட்ட இந்த நிகழ்ச்சியை சமூக வலைதளம் வழியாகவும் கேட்கலாம். ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தின் வழியாக இசைமுரசு என்னும் பக்கத்திலும், யூடியூபில் இசைமுரசு என்னும் சேனல் வழியாகவும் இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியை நீங்கள் தினந்தோறும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களை இசைமுரசு FM ஆண்ட்ராய்டு செயலில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் வழியாகவும் சோஷியல் மீடியாவின் கமெண்ட் வழியாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.